திரு சாமிநாதன், யார் கை ஓங்கி இருக்கு தொகுதி பங்கீட்டில்? திரு எடப்பாடி பழனிசாமி கையா, திரு அமித்ஷா கையா? நிச்சயமாக இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது கடந்த காலங்கள்ல. பட் அந்த எல்லாம் கடந்து இன்றைக்கு அவர்களை மிக குறைவான ஒரு 27 என்கிற இடம். அந்த இடத்தினுடைய பொருள்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் 28. அதை விட ஒரு இடம் குறைவாக இன்றைக்கு அமலாக்கத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, ஐடி போன்ற துறைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய, இவையெல்லாம் ஆளும் கட்சியினுடைய ஏவல் துறைகளாக மாறி இருக்கிறது என்கிற விமர்சனம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 28 விட ஒரு இடம் குறைவாக 27 இடங்கள் அப்படிங்கக்கூடிய இடத்துல நிறுத்தி இருப்பது என்பது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை ஓங்கத்தான் செய்திருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக உடன்பட்ட விதத்துல மேலும் சில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள் 25, அதிலிருந்து 3 கூடி இருக்கிறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற இடங்கள் 20, 7 கூடி இருக்கிறாங்க. பாஜக சாமர்த்தியமாக பேசி 7 தொகுதிகளை வாங்கிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, அப்படி பார்க்கலாம். பட் அதை விட முக்கியமா 18% ஓட்ட காட்டினாங்களே 2024 பாராளுமன்ற தேர்தலில். கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் 2014 ஒரு கோஷம் எடுத்தாங்க பாஜக. 2 சீட்டா அது மாறுது. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், தர்மபுரியில் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து பாஜக இன்றைய வாக்கு சதவீதமாக அவர்கள் 11% காட்டியிருக்காங்க. அதுல ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் என்பதால் நேர் பாதியாக கூட குறையலாம். பட் அவர்கள் காட்டிய வாக்கு சதவீதம் என்பது 2024 தேர்தல் முடிவுகள்ல 18% என்பதாக ஒட்டுமொத்த அந்த அணியினுடைய வாக்கு சதவீதம், பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் 11% காட்டியிருக்காங்க. அப்ப நீங்க 11% இருக்க யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? 40 கேட்பாங்க, 50 கேட்பாங்க. யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? எல்லா புகழும் திரு அண்ணாமலைக்கா? எல்லா புகழும் திரு அண்ணாமலைக்கா? இல்ல இணக்கமா போயிடலாம் திரு எடப்பாடி பழனிசாமியோடு அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திரு நயினா நாகேந்திரனுக்கா? இந்த 7 தொகுதிகளுக்கான கிரெடிட்டை யார் கொடுக்கலாம்? இல்ல, அது நிச்சயமா நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு தான். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கரார் தன்மையை காட்டியிருக்கிறார். உங்க ஊருக்கு பக்கத்துக்காரர் இன்னொரு பூசணிக்காய் ஒளிந்திருக்கலாம். உங்க ஊருக்கு பக்கத்துக்காரருங்கிறதுனாலயா? இல்ல, இதுக்குள்ள இன்னொரு இல்ல அப்படின்னு இல்ல, இன்னொரு பூசணிக்காய் கூட இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். ஒருவேளை எம்பி எலெக்ஷன்ல எங்களுக்கு கணிசமான எண்ணிக்கை கொடுங்க. பட் இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடம் நோக்கி கிட்டத்தட்ட 27 இடங்கள் தான் அப்படிங்கிற இன்னொரு லாஜிக் இருக்கிறதா பாக்குறேன் சார். ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய பக்கத்திற்கையில் இருந்தார். ஆனா அது கடைசி நேரத்துல கூட்டணியை முறித்துக் கொண்டே வெளியே வந்தார். இந்த சூழல்லையே நீங்க கிட்டத்தட்ட அதிமுக இவ்வளவு சீட்டு வேணும்னு பேரத்தன்மையை கராரா காட்டியிருந்தாங்கன்னா விஜய் இன்னும் வெளியே தானே இருக்காரு. பாஜக இல்லாம விஜய் அதிமுக ஒண்ணு சேர்ந்துட்டா இப்படி கூட பாஜக நினைத்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப கரார் தன்மையை காட்டணும்னா நமக்கான ஒரு இடத்தையே அதிமுக கேள்விக்குறியாக்கிடலாமோ அப்படிங்கக்கூடிய இடம் கூட அதுல பின்னால் இருந்திருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, 20 இடங்கள்ல இருந்து 27 என்பது ஒரு 7 இடங்கள் கூடுதல் தான். பட் ஆனா அதை விட பார்க்கிற பொழுது வாக்கு சதவீதத்தை 11% காட்டிய பின்பு 7 தான் கூடியிருக்கு. நீங்க அந்த எந்த வாக்கு சதவீதத்தை அவர்கள் காட்டி ரொம்ப உச்சபட்சமாக காட்டினார்களோ அந்த இடம் மட்டுப்பட்டிருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்துக்குள்ள இந்த உடன்பாடிக்கையில இன்னைக்கு அவரும் பேசுகிறார், கையெழுத்துறாங்க, எல்லாமே நடக்குது. அவர்களுடைய பியூஷ் கோயல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பின்பக்கத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. சோ இது எல்லா இடத்திலும் பாஜக தான் தன்னை கொஞ்சம் குறைத்திருக்காங்க. ஒவ்வொரு தருணத்திலும் கூட்டணி ஆட்சின்னு பேசுனாங்க, பாஜகவிலிருந்து சிலர் மந்திரி ஆவார்கள்லாம் பேசுறாங்க. பட் அது எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சிங்கிற கோஷமே எப்போ வந்திருக்கும்? அதிமுக கொஞ்சம் குறைவான தொகுதிகளில் போட்டிட்டு பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை ஒதுக்குனாங்க. இன்னைக்கு அமமுகவுக்கான இடத்தை இவர்கள் தான் நேரடியாக ஒதுக்கியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான இடத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிக்கிறார். சோ இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கு. பட் பாஜக இதற்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற ரகசியம் என்பது 2 விஷயங்களா பாக்குறேன். ஒன்று, அதிமுக நம்ம கரார் தன்மையை காட்டி 2024 போல அவர்கள் வெளியில் இருக்கிற விஜய் போன்றவர்களோடு கைகோர்த்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்திருக்கலாம். அது ஒன்றாக நினைத்திருக்கலாம். இல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? திரு விஜயோடு கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்துற பாஜகவுக்கு தெரியாதா? விஜய் கேட்கிற அதிகபட்ச தொகுதிகள், விஜய் கேட்கிற துணை முதல்வர், விஜய் கேட்கிற கூட்டணி ஆட்சி, இவ்வளவையும் ஒத்துக்கொண்டு பாஜக கேட்கிற 5-10 தொகுதிகளுக்கு சமரசம் செஞ்சாக்காம விஜயோடு அவ்வளவு சமரசங்களை செய்து கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து விடுவார் அப்படின்ற ஒரு புரிதல் கூடவா பாஜகவுக்கு இருக்காது?
இல்ல பாஜக தன்னளவில் அப்படி ஒரு கணக்கு போட்டுருக்கலாம். ஏன்னா 2024 தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்து முதலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பக்கத்திலே இருந்தார். ஆனா பின்பும் கூட அந்த அணியிலிருந்து அவர் கூட்டணியே முறித்து கொண்டார்ல. அந்த கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து அவர்கள் முன்னெச்சரிக்கையா அப்படி நினைத்திருக்கலாம். நீங்க விஜய் கூட அவர் போகணும் என்று நினைத்த காலம் இருந்தது. அது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இந்த கரூர் சம்பவம் நடந்த போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப களத்துல விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையை குறைந்து வருகிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் இதுல ஓங்கி இருக்கு. நிச்சயமாக பாஜகவுக்கு 27 இடங்கள் அப்படின்னு அவர் சுருக்கி இருக்கிறது அதிமுகவுக்கு தான் லாபமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே.